காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக எது குரு பக்தி, எது தெய்வ பக்தி, குரு என்பவர் எப்படிப்பட்டவர், இப்படி அதற்குண்டான இலக்கணங்களை நாம் சம்பவ ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அப்பா வழியில் ஒரு பாட்டி, அம்மா வழியில் ஒரு பாட்டி, ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பாட்டி இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பாட்டி அவ்வை பாட்டி. அந்த அவ்வை பாட்டிக்கு ஒரு முறை இனிமேல் இந்த உலகத்தில் தான் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. காடு மேடெல்லாம் அலைஞ்சாச்சு, எல்லா ராஜாக்களையும் பார்த்தாச்சு, எல்லா விதமான மக்களையும் பார்த்தாச்சு, எல்லா கோயில்களுக்கும் போயாச்சு, மிக மேலான மனிதர்களிலே இருந்து மிக கீழான மனிதர்கள் வரை எல்லோரோடும் பழகியாயிற்று. ஒரு எளிய வாழ்க்கையும் வாழ்ந்து விட்டோம். இனிமே இந்த உலகத்தில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எதுவும் இல்லை, நாம் கிளம்ப வேண்டியதுதான், இறைவனோடு போய் சேர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. இறைவனோடு போய் சேருவது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மனித பிறப்பு. ஆக இறைவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்று நினைத்த விதம் இருக்கு இல்லையா, அந்த விதத்துல அவ்வை பாட்டிக்கிட்ட ஒரு கோளாறு என்ன, இனிமே இந்த பூமியில நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததன் காரணமாகத்தான் இறைவன்கிட்ட போகணும்னு நினைச்சா. உண்மையில் இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட முடியாது. நாம் ரொம்ப சின்னவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ண முடியாத ட்ரில்லியன் அணுக்களுக்குள்ள இருக்கிற ஒரு அணு தான் நாம். அந்த ஒரு அணு ஒட்டுமொத்த உலகம் எல்லாத்தையும் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பதும் எண்ணுவதும் எவ்வளவு பெரிய பேதமை இல்லையா? இதை அவளுக்கு உணர்த்தணும். அதுக்கு என்ன வழி, அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு நாள் அவ்வை பாட்டி வெகு தூரம் நடந்து வந்த களைப்போடு ஒரு நாவற்பழ மரத்தின் அடியிலே அமருகிறாள். அப்படி அமர்ந்து விட்ட நிலையிலே அவளுக்குள்ளே ஒரு அலுப்பு சலிப்பு. இறைவா, சீக்கிரமாக என்னை அழைத்துக்கொள், போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு வாயார புலம்புகிறாள். அப்பொழுது முருகன் அங்கே மாடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன் வடிவத்திலே வேலுக்கு பதிலாக கையிலே ஒரு கோலோடு அவ்வை பாட்டியிடம் வருகிறான். வந்தவன், யார் பாட்டி நீ என்று கேட்கிறான். பாட்டியப்பா அப்படின்னு அவளும் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லுகிறாள். உன்னை பார்த்தால் மிக களைப்பாக தெரிகிறதே அப்படின்னும் பொழுது, ஆமப்பா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன் அப்படிங்க. உன் குரலில் மிகவும் ஆயாசமும் தெரிகிறதே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமப்பா, எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், மனம் சலிப்படைந்து விட்டது, களைத்து போய்விட்டது அப்படின்னு ஒன்று. அப்போ உனக்கு இனிமே இந்த உலகத்தில் வாழறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். என்னத்தை திரும்ப திரும்ப அதே வாழ்க்கை, அதே பொழுது அப்படின்னு எடுத்து சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், சரி போனது போகட்டும், உன் களைப்பு தீர முதல்ல பசியாரு அப்படின்னும் பொழுது, அதற்கு எங்கே செல்ல அப்படின்னும் போது, அண்ணாந்து பார் எவ்வளவு பழம் இந்த மரத்தில், சில பழங்களை உண்டு பசியாற்றிக்கொள்ள அப்படின்னு உடனே, ரொம்ப சந்தோஷமப்பா அப்படின்னு உடனே, உனக்கு இப்போ அவன் கேட்குறான், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறான். பாட்டிக்கு உடனே குழப்பம். பழுத்த பழம் வேண்டுமா காய் வேண்டுமான்னு கேட்டால் நமக்கு அது எளிதில் புரியும். இது என்ன சுட்ட பழம் சுடாத பழம், சுடாத பழம் அப்படின்ற ஒன்று, சுட்ட பழம் அப்படிங்கிற ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லையே நாம் அப்படின்னு குழம்புற. அவங்கிட்ட என்னப்பா சொல்கிற நீ, பைத்தியகாரத்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப புத்திசாலித்தனமா, சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவன் எதை கொடுக்குறானோ அதை வைத்து சுட்ட பழம் எது சுடாத பழம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அவளுடைய எண்ணம். உடனே மரத்தை உலுக்கிறான். புலபலவென்று பழங்கள் உதிர்ந்து தரையில் விழுகிறது. விழுந்த நிலையில் தூசு துப்பு ஒட்டி கொள்ளுகிறது. அதில் அந்த பழங்களை பொறுக்கி கையில் எடுத்து பாட்டிகிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னும் பொழுது, பாட்டி அதில் இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து பார்த்து தூசு இருப்பதை வைத்து வாயில் ஊதுகிறாள். சூடாக இருந்தாலும் ஊதுவோம் இல்லையா? உடனே இவன் கேட்கிறான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாட்டிக்கு புரிகிறது, இதைத்தான் அவன் சுட்ட பழம் என்று சொல்லி இருக்கிறான்.
கையில் விழுந்ததை நான் ஊதினேன் அல்லவா, இது சுட்ட பழம். சுடாத பழம் மரத்தில் விழாமல் அப்படியே இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் அப்படிங்கிறது தெரியுது. எவ்வளவு காட்சிகள், எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு நூல்கள், எவ்வளவு அலைச்சல் பாடுகள், ஆனால் இவ்வளவு இருந்த எனக்கு இது தெரியலையே அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு வினாடி தோன்றுகிறது. அவனும் அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். அந்த முகம், அந்த சிரிப்பு, அந்த தேஜஸ் அவளுக்குள்ளே பல உண்மைகளை உணர்த்துகிறது. அவள் கேட்கிறாள், யாரப்பா நீ? நிச்சயமாக நீ ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்துக்க முடியாது, அதற்கும் மேலானவன் நீ அப்படின்னு ரொம்ப நுட்பமாக முருகனை உணர்ந்து கேட்கிறாள். அவனும் சிரித்து கொண்டே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, கண்டுபிடி என்று சொல்லுகிறான். உடனே அவளுக்கு புரிந்து விடுகிறது. அந்த இடத்துல அவள் ஒரு கருத்தை சொல்லுகிறாள். அது என்ன தெரியுமா? அதாவது ஒரு கோடாரி காம்பு என்பது இரும்பால் ஆனது. அதை மரங்கள் வெட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள். ஆக கருங்காலி மரம் அதுதான் இருக்கிறதுலே உறுதியானது. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியை தான் பயன்படுத்துவோம். அவள் அதை சொல்லுகிறாள், கருங்காலிக்கு நாணாத கோடாரி. ஒரு கருங்காலி மரத்தையே வெட்டுகிற கோடாரி கூட சிறு வாழை தண்டுக்கு நாணும். வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அதை வெட்டி 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 பயன்படுத்தும் போது வாழைத்தண்டினுடைய சாறு பட்டு அந்த கோடாரி முனை இருக்கிறதே அது மழுங்கி போய்விடும். அதைத்தான் அவர் சொல்கிறார். அதாவது கருங்காலிக்கு நாணாத கோடாரி கதளித்தண்டுக்கு நாணும். அதுபோல் உலகத்தில் யார் யாருக்கோ நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், ஆனால் உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற பொருளில் அவள் சொல்லும் பொழுது முருகன் காட்சி தந்து அவளுக்கு அருள் செய்கிறான். அவளை பொறுத்த மட்டும் குரு இங்கே ஒரு குருவா, அதைத்தான் அருணகிரிநாதர் பாடினாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக குருநாதர்கள் என்பவர்கள் இப்படி பல ரூபங்களில் தங்களை வெளிப்படுத்தி நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி நமக்கு ஞானம் தந்து, நல்ல அறிவை தந்து, நல்ல சிந்தனைகளை தந்து நம்மை நேர்படுத்துவார்கள். அப்படிங்கிறது தான் குருவுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட குருவுக்கெல்லாம் குருவாக நமக்கு கிடைத்திருப்பவர் தான் மகா பெரியவர். இன்னமும் அவர் குறித்து சிந்திக்கவும், அவர் சொன்னவற்றை சிந்திக்கவும் நமக்கு நிறைய சங்கதிகள் கொட்டி கிடக்கின்றன. காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.